ஹலோ நண்பா, இதோட பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 3 days ஆகுது. ஆனால் ஆல்ரெடி தெரியுமேடா, இப்போ எதுக்கு இது சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ தான் வீடியோ போடுறேன், அதனால தான் சொல்கிறேன். எடுத்த ஃபஸ்ட் நாளே ஃபைட்டு அப்படி இப்படின்னு நிறையா கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க நம்ம ஆளுங்க. ஸோ உள்ளே போய் என்னென்னு புட்டு வைக்கிறேன், உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். உள்ள நல்லா வகையாக ரகரகமாக ஆளுங்களை உள்ள இறக்கி வச்சுருக்காங்க. அங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சோஷியல் மீடியாவில் இருந்தும், அதுக்கப்புறம் விஜய் டிவி ப்ராடக்ட்டு விஜய் டிவிக்குள்ளேயே உள்ள எடுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. அதோட லிஸ்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைடா நீ சொல்லு, அதுக்கு தானே நீ இருக்கே அப்படின்னா நான் சொல்கிறேன், இதோ வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் 20 பேர் 106 நாள்னு கேமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை பற்றி ஒவ்வொருத்தரையும் சொல்லணும் அப்படின்னா வீடியோ பத்தாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யார் அப்படிங்கிறத நேம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு திவாகர், அரோரா, எஃப்ஜே, துஷார், கனி, சபரி, காந்தி, கெமி, ஆதிரை, ரம்யாஜோ, கானா, வியானா, பிரவீன், சுபிக்ஷா, அப்சரா, நந்தினி, விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம், இவர் நம்ம ஃபேவரெட்டு. இவர் பேர் தான் வாயிலே வர மாட்டேது எனக்கு. கம்ருதீன், அப்புறம் கலையரசன். அவ்வளோதான். மொத்தம் 20 பேர். இவங்க எல்லாத்துலேயும் சில பேர் க்யூட்டுன்னு நினச்சிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் மாசுன்னு நினச்சிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், அப்பப்போ இவங்க பண்ணுற அலம்பு தாங்கவே முடியல. நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கிராண்ட் லான்ச் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலேயே. அப்படி பார்க்கலைன்னா நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் கொடுத்த டைமுக்கு கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வரவங்களையெல்லாம் வா உள்ளே போ, கை கொடு, உள்ளே போ, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்க கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பரவாயில்ல, அவங்கள பற்றி நிறையா தெரியலனாலும் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லோரும் ஃபஸ்ட் டே உள்ளே வந்தனையும் ஒரு பேட்ச் கொடுத்தாங்க, ரெட் அண்டு ப்ளூ. ரெண்டில் எது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ப்ளூவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்மியான இது எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நார்மல் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நார்மல் ஹவுஸ்ன்னு அதை சொல்ல முடியாது, அதே கொஞ்சம் ரிச்சாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனி டீமாக வந்துட்டு உள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அந்த வீடெல்லாம் காட்டும்போது ஒரு சில எடிட்லாம் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக மாசாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன், அதையவே திருப்பி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த ஹவுஸ் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுங்கள். என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் தொட்டாங்குச்சி சைஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப துக்குளிக்கும் இருக்குது, 2 பேர் நின்னாலே நம்பிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. சரி வெளியே இத்தனை பிரச்சனை இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ஒரு பிரச்சனையால அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் பரவாயில்ல, இருக்கட்டும், ஏதோ நம்ம ஹவுஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. சரி இருந்தாலும் நம்ம சஜஷன் சொல்லுவேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட பேக்கிங்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுக்க போயிட்டாங்க. இதில் ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா, திவாகர் அவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார். நம்ம பிரவீனுக்கு சுத்தமாக இது செட் ஆகலை, கொஞ்சம் திரும்பி படுங்க அப்படின்னு சொன்னது எஃப்ஜே. ஓகேயா, இவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டாரு. அப்புறம் காலையில் என்ன ஆச்சுன்னா, எப்பா நீ தான் திரும்பி படுக்க சொன்ன, இருந்தாலும் நான் படுத்தேன், ஆனால் நீ என்னை விட கொரட்டை அதிகமாக விடுற அப்படின்னு சொன்னாரு. அவர் இது வாக்குவாதமாகி கொஞ்சம் யார் இது கொரட்டைக்கெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பெரிய கேம் ஷோல வரோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவங்களுக்கே தெரியணும். ஏதோ அவங்களுக்கு தெரிய மாட்டேது, என்ன தாள் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. அதே நைட்லயே ஒரு சில விஷயங்களும் நடந்தது. என்னன்னா, இவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணி திவாகரையே பேசுற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. அது என்னன்னா, பிரவீன் எல்லாரும் டாக்டர்லாம் சொல்லிக்க மாட்டாங்க, டென்டிஸ்ட்டும் கூட டாக்டர்லாம் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணார். எனக்கு ஏன்டா அவர் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு இது இருக்குதானே, அப்போ அவர் டாக்டர் தானே, இது ஏன் நம்ப மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியே ஒரு சில கிறுக்குத்தனங்கள் பண்ணதுனால உள்ள அவர் எல்லாரும்
அவர் வேஸ்ட்டு, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்லேயே பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஜோக்கராகவே பார்த்துட்ருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. இதுக்கப்புறம் கிமி வந்துட்டு எல்லாராலையும் அது படித்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு நீ வந்து பரிச்செல்லாம் அதை புரிஞ்சுக்க முடியாது, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துப்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இவங்க ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பாங்க, 4 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட படிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி தலைவலி காய்ச்சலுக்கு மாதிரியா இது பண்ண, மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் லாஸ்ட்டில் கேன்சர்னு தான் கொண்டு வந்து விடுது. அது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறது தெரியல. இந்த வாக்குவாதத்தில் வந்துட்டு அதே மாதிரி நார்மலாக கூகுள் சர்ச்சில் எல்லாம் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றாரு அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, புரிஞ்சுக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து சம்பவம் நம்பர் 3. இது அவ்வளோ பெரிய சம்பவம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இது என்னன்னா, காந்திங்கிற ஒருத்தர் வந்துட்டு காலையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, பொண்ணுங்கிட்ட வந்து 2 இது இருக்கும், ஒன்று வந்துட்டு ஜெலஸு, இன்னொன்று வந்துட்டு பேராசை. திரும்ப கேட்குறாங்க, அப்போ ஆண்களுக்கு இதெல்லாம் இருக்காது அப்படிங்க. இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பொண்ணுங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நந்தினிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுச்சு. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும், அது 2 பேர் எப்படி காட்டுறாங்கங்கிற விதத்தை வச்சு தான் அது வந்து மாறுபடுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் சோபாவில் வந்து உட்கார சொன்னாங்க. அப்புறம் பிக்பாஸோட சம்பவம் பண்ணார். எல்லோரும் தனித்தனியாக உட்காந்துருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எல்லோரும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாரு நீங்களே பாருங்களேன். Come on, you're premium. அதாவது பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு வேர்டு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்ம பெரிய வீடு சின்ன வீடு அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சொல்கிறதுக்கு, புரிஞ்சா? அப்படியே சும்மாவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தண்ணியில் ட்விஸ்ட்டு வச்சு அப்படியே நீங்கள் கேட்டாலும் தண்ணியெல்லாம் அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டோம்ப்பா, அதுலேயும் ஒரு கேம் இருக்குது, அதில் ஜெயிச்சாதான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தண்ணியிலே ஒரு கண்டத்தை வச்சு விட்டுறாங்க. இப்போ அதில் என்னென்னா, பெரிய வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களும் சின்ன வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களும் சேர்ந்து அந்த தண்ணியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதில் அந்த லைட் எரியும், லைட் எடுக்கிற 10 செகண்டுக்குள்ளே குடத்தை கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம், அதுவும் தண்ணி உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறாங்க. இதில் யார் யார் இன்சார்ஜ்னா, பெரிய வீட்டில் இருக்கிற கம்ருதீனும் சின்ன வீட்டில் இருக்கிற சபரியும் தான் இன்சார்ஜு. இந்த தண்ணியை குடிக்கிறத தவிர மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்து யூஸ் பண்ணுங்க, சேவ் வாட்டர்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இங்கே இன்னொருத்தர் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. குளிக்கிற சோப்பெல்லாம் போட்டு வெளியே வந்துட்டு என் மைக்கை மட்டும் எடுத்து பிடிப்பா, நான் கொஞ்சம் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையிட்ட சொல்லிட்டு ஒரு வாட்டுக்கு நான் விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. எனக்கு பார்க்க காமெடியாக இருந்தது. நான் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைங்கிறனால 3 பாட்டில் அவங்களா வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு யாரோ ஒரு பாட்டில் கீழே வச்சுட்டு போயிட்டாங்க, அது யாருன்னு தெரியல. கெமி என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. யாராவது வந்து கேட்டால் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் வர டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, கம்ருதீன் வந்து சொல்கிறாரு, இவர் வந்துட்டு அவர் லெவலுக்கு நம்மளை கீழே இறக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணார். அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, சுத்தமாக பிடிக்கல. என்ன அவரோட லெவல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா, இவர் பிரவீன் அவர் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, மண்டை சூடாகுது, ஒரு மனுஷனை இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, நான் அவனை மனுஷனாகவே மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம தலை வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. நீ வந்துட்டு மனுஷனாக மதிப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய வேர்டு, இது வந்துட்டு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாப்புல. இவர் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன், இவன் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிட்டான், அதனால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது, பார்ப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு. இப்போ என்னன்னா, மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பெரிய வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேட்டால் அவங்களாம் லக்ஸுரியாக, அதுவும் மொத்தமாக இல்லை, 50% மட்டும்தான். அதாவது
4 பேர் நாமினேஷனுக்குள்ளே போவாங்க, 3 பேர் சேவ் ஆகுவாங்க. அந்த 3 பேர் யாருன்னு இவங்களுக்குள்ளேயே அவங்களே பேசி முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதுதான் மேட்ரு. இந்த வீட்லேயே இப்போ யார் யாரெல்லாம் நாமினேஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று துஷார், சுபிக்ஷா, ரம்யா ஜோ, 3 பேரும். இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறன்னு ஒரு லிஸ்ட்டு தரேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தோணியிருக்கு. என்னன்னா, இவரெல்லாம் எதுக்கு உள்ளே வந்தார், இவர் என்ன பண்ணிட்டாருன்னு உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த பொண்ணெல்லாம் பேசவே மாட்டேங்குது, இது ரொம்ப அரகண்ட்டாக இருக்குது. சில பேர் வந்துட்டு இவர் வந்துட்டு ஆல்ரெடி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார், அதனால் இந்த பதவி அவருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில பேரை வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்கிறேன். இதில் ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா நாமினேஷனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது யாருன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மிஸ்டர் திவாகர், அவரை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ருதீன், பிரவீன், ரம்யா, ஆயுரா, கெமி, கலையரசன், ஆதிரை, மொத்தம் 7 பேர் வந்துட்டு அவரை வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள், எதுக்கு வெளியே போய் அவர் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்சரா, அவங்க கம்ருதன், கானா, துஷார் இவங்க 3 பேருமே என்ன ஒரு சேமான இது சொன்னாங்கன்னா அவங்க பேசவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வியானா, அவங்களுக்கும் அதே இது தான் சொல்லியிருந்தாங்க. சுபி, கனி, நந்தினி இவங்க 3 பேரும் அவங்க அதிகமாக பேசின மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு 2 சம்பவம் பண்ணி வச்சுருக்கு. அதை எல்லாம் நான் சொல்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு க்யூட்டுன்னெலாம் உள்ளே என்ட்ரு பண்ணோன்னே என்னடா இது இவ்வளோ க்ரிஞ்சாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போயும் அது க்ரிஞ்சாக தான் இருக்குது, அது பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் பசங்களுக்கெலாம் ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து பிரவீன், இவர் தான் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அவர் வந்துட்டு யார் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காந்தி, திவாகர், வியானா 3 பேரும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு பேசுகிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியவும் மாட்டேங்குது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. அப்புறம் அந்த சண்டை நடந்தது இல்லையா, அதே காரணமாக காட்டி இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு நார்மலாக போயிருந்துருக்கலாம், ஆனால் பண்ணலை அவங்க. அப்புறம் ஆதிரை, இவங்களை வந்துட்டு ரம்யா, கனி, கலையரசன் 3 பேர் பண்ணியிருக்காங்க. ரம்யா, கனி ஓகே, இவர் எதுக்கு இது பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ரூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரவீன் காந்தி ஒரு டைரக்டரு. பிரவீன், விக்கி, எஃப்ஜே, பாரு இவங்க 4 பேரும் வந்துட்டு இவர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இவரே வந்து ஒத்துக்கிட்டாரு, அதனால் இவருக்கு இந்த இது வந்து தேவைப்படாது, அதுக்கு இவர் வெளிப்போனாவது ஹாப்பியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்காவது அந்த சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கெமியை வந்து திவாகர் நாமினேட் பண்ணியிருந்தாரு, சபரியை வந்துட்டு கெமி நாமினேட் பண்ணியிருந்தாங்க, அரோராவை வந்துட்டு அப்சரா நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கனியை வந்து பாரு நாமினேட் பண்ணியிருந்தாங்க, பாருவை வந்து சபரி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ரீசன்னா அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதனால் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அப்புறம் எலிமினேஷனோட ஓட்டு யார் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்க. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை விட்டுட்டேனே, கலையரசன். அவர் வந்து இருக்கிற மொத்தம் 12 பேர், 20 பேரில் 12 பேர் மொத்தமாக ஓட் பண்ணி டாப்பில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள், யார் 10 ஆனாலும் தூக்கி உள்ளே போட்டுருவீங்களா இப்படிங்கிற மாதிரி பேசி 12 ஓட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். பார்க்க தானே தெரியும், அதுதானே இந்த சீசனே. அப்புறம் இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான டாஸ்க் வச்சாங்க, ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாரெல்லாம் ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடலாம். அதாவது இந்த ஸ்டிக்கர் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இவங்க ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்க, அதுக்கு நீ வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான். இப்போ அதில் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அதாவது இந்த இதில் என்னென்னா ஒரு ரூல் இருக்குது, ஒருத்தருக்கு வந்துட்டு 3 இது மட்டும்தான் கொடுக்கும், 3 பேர் மட்டும்தான் அவரை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் என்னென்னா கலைக்கு வந்து மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு ஃபில் ஆகாமல் இருக்குமா, அதுதான் ஃபில் ஆகிடுச்சு.
அரோரா, கமருதீன், அந்த கானா விக்கியை அவர் பேர் என்னமோ தெரியல, 3 பேரும் சரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவர் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே தாங்க மாட்டார், ஏன்னா அவர் எதுவும் பண்ணவும் மாட்டுறாரு, வேலையும் அவ்வளோக்கா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்சரா வந்துட்டு துஷார் வந்துட்டு இது பண்ணியிருந்தார், ஏன்னா இவங்க அந்தளவுக்கு எதுவும் இன்வால்மெண்ட்டாக பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அவர் சொல்லியிருந்தார். வியானா அவங்களுக்கும் அதே இது தான், சுபி, ரம்யா, கனி மொத்தம் 3 பேர் அவங்கள இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் உன்னை கனி வந்துட்டு சொன்னாங்க, நான் எந்த இன்வால்மெண்ட்டுமே பார்க்கல உன்ட்ட அப்படிங்கும்போது, நான் வந்துட்டு பாத்திரம் கழுவுனே காலையில் நீங்கள் அதை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டாங்க. இல்லைம்மா நான் அதை சொல்லலை, இன்வால்மெண்ட்டுனா நீ பேசுறது, சிரிக்கிறது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திவாகர், அவருக்கும் 3 இது ஃபுல்லாக இருக்குது. காந்தி, பிரவீன், கெமி 3 பேரும் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, ஏன்னா மொத்தத்தையும் இங்கே இது பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு ஸ்டெப்பும் கிடையாது, அதனால் நீங்கள் வெளியே போயிடுறது பெட்ரு, ஒரு நாளுக்கு மேலே தாங்க மாட்டேங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ரம்யாவை வந்துட்டு வியானா, ஆதிரை 2 பேர் இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆதிரைன்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு அந்த சைடு, அதாவது பெரிய வீட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிக பவர் இருக்குங்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஓவராக பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. துஷாரம் 3 பேரும் நாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாமினேட்டுன்றனே ஒரு நாள் கூத்து, போன வார இதுலேயே இருக்கேன் நான். அப்சரா, நந்தினி, கலையரசன் 3 பேரும் வந்துட்டு துஷாரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இது இவங்க 2 பேரும் சொல்லும் போது கூட அக்செப்ட் பண்ணிட்டார் அவர். அதில் கலையரசன் வந்துட்டு இவன் எதுக்கடா சொல்கிறான் நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டார். அதை நான் அட்டாச் பண்ணுற பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகே. அதுக்கப்புறம் காந்தி, அவரும் 3 பேரும் இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பாரு, எஃப்ஜே, விக்கிலாம் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டீங்க எனக்கு வந்துட்டு இது வேண்டாம், நான் நாமினேட் ஆகிறேன் அப்படிங்கிறது, அப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்க தேவையில்லை, நீங்கள் வெளியே போயிடலாம், ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு நாள் இதுங்கிறதுனால நீங்கள் வெளியே போயிடலாம், ஏன்னா நீங்கள் தான் ஆல்ரெடி வாலண்டியராக வந்து சொல்லியிருக்கீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கெமியை வந்துட்டு திவாகர் சொல்லியிருந்தார். பாருவை மறுபடியும் அதே நாமினேஷன் லிஸ்ட்லேயே இவங்க இது இருக்குது. பாருக்கு சபரிக்கும் அது என்ன 7ஆம் பொருத்தமாக இருக்குமாங்களே, அந்த மாதிரி இருக்குது. என்ன இதுன்னு தெரில, மேபி அவங்க வந்துட்டு அவர் சொன்ன ஒரு வேர்டு என்னென்னா, இவங்க எல்லாத்துலேயும் இவங்க தான் முன்னு நின்று இது பண்ணணும், இவங்க சொல்கிறதா எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட டே 2 முடிஞ்சு போச்சு, அடுத்து டே 3 இருக்குது, பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கலை வந்துட்டு அவர் நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எதுக்கு துஷாரை நாமினேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அவன் எப்போ பார்த்தாலும் அரோரா கூட இருக்கான். சாரி மக்களே, கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு எனக்கு. அப்படிங்கும்போது அவன் மூஞ்சி பார்க்கணுமே, அந்தளவுக்கு இருந்தது. அதனால் நான் இன்னும் அவன் விளாண்டு நான் பார்க்கல, எதுவுமே இன்னும் விளாட்டே ஸ்டார்ட் ஆகலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இல்லை ஓரளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னு நான் செக் பண்ணேன், அவன் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அதனால் நான் அவனுக்கு அந்த ஸ்டிக்கரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.